மகா கும்பமேளா இந்த ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டாப்பிக்காக ஒரு பேசும் பொருளாக வந்து இருக்குது. உண்மையை சொல்லணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 1/3 பாப்புலேஷன் வந்து இந்த கும்பமேளாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 40 கோடி பேர் இந்த கும்பமேளாவில், இந்த மகா கும்பமேளாவில் வந்து கலந்துப்பாங்க. ஸோ அப்படி என்ன ஸ்பெஷல், இதோட வரலாறு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 4 ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய இடங்களில் தான் இந்த கும்பமேளா அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாசிக், உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஹரித்வார், உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய பிரயாக்ராஜ் அண்டு மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய உஜ்ஜைன். இந்த 4 இடங்கள் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக பிரசித்தி பெற்ற இடங்கள். ஸோ இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து ஆன்மீக யாத்திரை அப்படிங்கிறது பெரிய அளவில் இந்தியன் டூரிசமும் சரி, உலகத்தில் இருக்கிற பல்வேறு கணக்கான வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியவங்கலாம் வந்து வருவாங்க. குறிப்பாக சொன்னோன்னா உஜ்ஜைனில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலெல்லாம் வந்து ஒரு உலகத்துடைய ஒரு சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காலபைரவருடைய வழிபாடு பண்ணணுன்னா அந்த இடத்துல அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்னுவாங்க. ஸோ உத்தரப்பிரதேசை பார்த்தோம் அப்படின்னா நிறைய சொல்லுவாங்க, உத்தரப்பிரதேஷ்லாம் வந்து ஒரு பிற்போக்குத்தனமான ஊர் அப்படிலாம் இருக்கும். ஸோ இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு இடமும் வந்து ஒரு முற்போக்கு கலந்த ஒரு விஷயம்தான். உத்தரப்பிரதேஷ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பூமி அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அத்தனை சாதுக்கள், ரிஷிகள், முனிகள், பெரிய அகோரிகள், நிறைய பக்தர்கள், அவ்வளோ பேர் வந்து கூடி இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அப்படி ஒரு சூப்பரான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்குமே இந்தியா முழுக்க பார்த்தோம்னா ஒரு ஆன்மீக பூமி, இந்தியாவே ஒரு ஆன்மீக பூமி, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹப் அப்படின்னு தான் வந்து உலகம் முழுக்க வந்து பார்க்கப்படுது. ஸோ அப்படிப்பட்ட கும்பமேளாவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்லாம் பார்த்தோம்னா நிறைய ஒரு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதோடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா என்னென்னா, கிட்டத்தட்ட இதுக்காக செலவு மட்டும் பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது யூனியன் கவர்மெண்ட்டும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட 7100 கோடி 7100 crores வந்து 7100 crores வந்து இதில் வந்து இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ செலவுகள். ரீசெண்டாக இதுக்காகவே பார்த்தோம்னா ஒரு 15 பிரிட்ஜஸ், பெரிய பெரிய மேம்பாலங்கள் கட்டியிருக்கிறாங்க. தங்குற வசதி கொண்ட பல இடங்கள், போலீஸார் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆயிரக்கணக்கில். ஸோ அந்த அளவுக்கு என்ன, ஸோ அவ்வளோ பேர் வந்து போகக்கூடிய ஒரு இடமா ஏன் இது வந்து மாறுச்சு, இதோட வரலாறு என்ன அப்படின்னா, குறிப்பாக எல்லா இடங்களும் நடக்கக்கூடிய இந்த ஸ்டேட்ஸ், மற்ற ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத விட இந்த உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய பிரயாக்ராஜ் இந்த இடம் தான் ஒரு மிகப்பெரிய இடம். கிட்டத்தட்ட 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த ஃபெஸ்டிவல் தான் இப்போ ஜனவரி 11 தொடங்கி அடுத்த மாதம் பிப்ரவரி 26 வரைக்கும் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு 45 days ஒரு ஆன்மீக திருவிழா மிகப்பெரிய அளவில் நடக்கும்போது, உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய இந்த பிரயாக்ராஜ் அப்படிங்கிற இடம் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கை, யமுனா, சரஸ்வதி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹோலி ரிவர். இந்தியாவில் வந்து வரலாறு நம்ம எதை எடுத்தாலுமே வந்து எந்த புராணங்கள், எப்படி வரலாறு, நம்ம ஜியாகிரஃபி எது எடுத்தாலுமே இந்த 3 ரிவர் அப்படிங்கிறது அந்த பெல்ட்டில், ஸோ அந்த நார்த் பெல்ட்டில் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு இடம். ஒரு புனித நீராடல் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நடக்கும். ஸோ இது பேஸ் பண்ணி தான் ஒரு விஷயமே இருக்குது. ஸோ இதோடைய வரலாறு நம்ம கொஞ்சம் போவோமே. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புராண காலங்களில் என்ன நடக்குது அப்படின்னா, பார்க்கடலை கடையும் போது தேவர்களும் அசுரர்களும் வந்து சண்டை போடுறாங்க. ஸோ இது வந்து இது அவங்களும் வந்து ஃபஸ்ட்டு அவங்களும் வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாரும் வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ வந்து தன்வந்திரி பகவான் யார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு மெடிசன், அதாவது மருத்துவத்திற்கெல்லாம் வந்து ஒரு கடவுள் மாதிரி, ஒரு யோகி மாதிரி அவர். ஸோ அவர் வந்து என்னென்னா இந்த அமிர்தம் அப்படிங்கிறத இது பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, இந்த அமிர்தம் அப்படிங்கிறது கிடைச்சதுக்கப்புறம் அசுரர்களும் தேவர்களும் வந்து சண்டை போடுறதுல அது வந்து தவறி போயிட்டு இந்த நதிகளில் வந்து கலக்குது. ஸோ இந்த நதிகள் அப்படிங்கிறது தான் பார்த்தோம்னா இந்த கங்கா, யமுனா, சரஸ்வதி. ஸோ இந்த அமிர்தம் பட்ட இந்த நதிகள் வந்து ஒரு ஹோலி ரிவர் ஆகுது. ஸோ இந்த ரிவரில் குறிப்பாக இந்த பிரயாக்ராஜ் அப்படிங்கிற இந்த இடம் உத்தரப்பிரதேஷில் இது வந்து திரிவேணி சங்கமம், அதாவது 3 நதிகளும் வந்து ஒன்றா கலந்து ஒரு சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல ஒரு புனித நீராடல் ஆடி மன ரீதியாக ஒரு ஒருமைப்பாட்டோட வந்து ப்ரேயர் பண்ணுறதும், இங்கே நீராடுறதுக்கும் இதுக்கு பேர் தான் இந்த மகா கும்பமேளா அப்படிங்கிறது. இதுதான் இந்த கும்பமேளாவுடைய ஜென்ரலான ஒரு வரலாறு அப்படிங்கிறது. ஸோ இதுக்காக தான் வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு செலப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஒரு 7100 கோடி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ வருவாய் அப்படிங்கிறது வரப்போகுது அப்படின்னா, உத்தரப்பிரதேஷோடைய அந்த ஸ்டேட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வருமானம் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ அந்த இடமே பார்த்தோம் அப்படின்னா இப்போவும் வந்து நிறைய போட்ஸு, அங்கே இருக்கிற ட்ராவல்ஸு, ரூம்ஸு எல்லாமே வந்து செலவாயிருக்கு. ஸோ தமிழ்நாட்டிலேருந்தும் லட்சக்கணக்கான பேர், எல்லா ஸ்டேட்லேருந்தும் பார்த்தோம் அப்படின்னா
பல லட்சம் பேர் கிளம்பி போயிட்டு அந்த இடத்துல வந்து ஒன்று கூட போகிறாங்க. ஒரு 45 நாள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக திருவிழா. ஸோ நம்ம உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்தியா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹப் தாங்க, இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நாம் வந்து இன்றைக்கி இங்கேருந்து நிறைய பேர் சொல்கிறோம். ஸோ ரிலீஜியன், புராணம் இதெல்லாம் தாண்டி ஒரு 40 கோடி பேர் கூடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு சமூக ஒருமைப்பாடு வந்து இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து கலந்துக்க முடியும். மிக்சடாக நம்ம இவங்க அவங்கன்னு பார்க்க முடியாது, எல்லாருமே வருவாங்க. நான் வெஜிடேரியன்ஸு, அதாவது அங்கே வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க சரி, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க, அப்புறம் யோகிகள், அகோரிகள், ஒரு சாதுக்கள், எல்லாமே இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, ஸோ கடவுள் வழிபாடு இருக்கிறவங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்துலாம் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மல் டைம்ஸில் இந்த பெல்ட்டு, குறிப்பாக இந்த உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், உத்தரகாண்ட், இந்த கேதார்நாத், பத்ரிநாத், இந்த அமர்நாத், இது மாதிரியான இடங்கள்லாம் பார்த்துருப்போம். ஸோ இங்கெல்லாம் வந்து ஆன்மீக யாத்திரை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருஷக்கணக்காக வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம், ஒரு ஆன்மீக ஸ்தலத்தில் தான் ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ இதோட வரலாறு அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு ஒரு புனித நீராடல் ஆகிறது. இதனால் அவங்க வந்து மோட்சம் அடையிறது, முக்தி அடையிறது, ஒரு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு பாக்கியமாகவே வந்து கருதுறாங்க, ஒரு தர்மமாக வந்து கருதுறாங்க. அவங்களுடைய பாவங்கள்லாம் வந்து கரையிற மாதிரியும் அது ஒரு பெரிய ஒரு லைஃபுடைய, இப்போ எப்படி வந்து இஸ்லாமில் வந்து மக்கா மதினாக்கு வந்து போகணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமோ, அது மாதிரி இந்துவிசம் தாண்டி சில பேராலையும் வந்து இது வந்து நம்பப்படுது. ஸோ இந்த இடம் அப்படிங்கிறது ஒரு புண்ணிய ஸ்தலம், இங்கே போயிட்டு நீராடினா நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த கும்பமேளா, இந்த மகா கும்பமேளா அப்படிங்கிறது வந்து ஒரு வரலாறு. ஸோ இது அர்த்த கும்பமேளா அப்படி இப்படின்னு வந்து 6 வருஷத்துக்கு ஒரு முறை, ஸோ இது மாதிரிலாம் வந்து அங்கங்கே பார்ஷியலாக ஒரு ஏரியாவில் செலக்டிவாக நடக்கும். மொத்தமாகவும் வந்து 12 வருஷம் நடக்கும். பட் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது 144 வருஷத்துக்கும் 12 வருஷத்துக்கும் ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட். ஸோ இதுக்கு முக்கிய காரணம் இந்த உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய பிரயாக்ராஜ். கிட்டத்தட்ட அந்த இடமே வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபுல்லாகவே இதுக்காகவே அந்த இடம் இருக்கிற மாதிரி பிரயாக்ராஜ் அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. ரூம்ஸ்லேருந்து ஹோட்டல்ஸ்லேருந்து அந்த ஊரே பார்த்தோம்னா பல ஃபெசிலிட்டிஸ், ஆம்புலன்ஸே அவ்வளோ ஒரு 1000 ஆம்புலன்ஸ் வந்து இருக்கும் போல், ஆயிரக்கணக்கான அந்தளவுக்கு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு எல்லாமே, படுக்கைகள் வசதி, அங்கே சிசிடிவி கேமராஸ் எல்லாமே ஒரு மிகப்பெரிய கண்காணிப்பில். ஸோ உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பிரமிப்பாக சில விஷயங்களை வந்து அங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உண்மையாக வந்து இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒரு 40 கோடி பேர் கலந்துக்கிற ஈவெண்ட், ஒரு ஆன்மீக ஈவெண்ட் அப்படிங்கிறது உலகத்தில் எந்த இடத்துல இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா அது நம்ம இந்தியா மட்டும்தான். ஸோ அப்படி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த கும்பமேளா பற்றின என்னால் முடிஞ்ச சில இன்ஃபர்மேஷனை நம்மளுடைய லோட்டஸ் டெம்பிள் யூடியூப் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.